அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 27. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. லூத் நபியின் சமுதாயம். அல்லாஹு தாலா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சத்தூம் என்ற இனத்தாருக்கு நபியாக அனுப்பினான். மக்கள் வரம்பு மீறிய பாவியாவார்கள். பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் ஓரின செயற்கையால் தனது இச்சைகளை தணிப்பது, வெளியிலிருந்து வருகிற வியாபாரிகளின் பொருளை கொள்ளையடிப்பது, நிறைந்த சபை நடுவே பயங்கரமாக பாவ செயல் புரிவது இவர்களின் வாடிக்கையாக இருந்தன. இம்மக்களின் தீமை மற்றும் பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அல்லாவின் மார்க்கத்தை ஏற்குமாறு அழைத்தார்கள். அல்லாவின் தண்டனை பற்றி எச்சரித்தார்கள். இந்த அறிவுரையும் அழைப்பும் எச்சரிக்கையும் இந்த மக்களுக்கு எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. பாவங்களிலிருந்து விலகுவதற்கு பதிலாக நபியை கல்லால் அடித்து ஊரை விட்டு துரத்தி விடுவோம் என மிரட்டியதுடன், எங்கே உனது அல்லாவின் தண்டனையை வரவழியும் பார்க்கலாம் என கேலியும் செய்தனர். எவ்வளோ அறிவுரை கூறியும் தங்களின் பிடிவாதத்தையும் அகந்தையையும் விட்டு விலகாத அந்த பாவிகளை உலகிலிருந்து முற்றதாக அழித்திட தண்டனைக்காக வானவர்களை அல்லாஹ் அனுப்பினான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களின் செய்கையை புரிந்து கொண்டு தனது குடும்பத்தாரையும் ஈமான் கொண்டோரையும் அழைத்து கொண்டு ஸ்லிங்கர் என்னும் ஊருக்கு போய்விட்டார்கள். மறுநாள் அதிகாலையில் அதிபயங்கரமான ஒரு சத்தம் அந்த ஊரையே அழித்துவிட்டது. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை உயரே தூக்கி புரட்டி அடித்தார்கள். அதன் மேல் கல்மழையும் பொழிந்து அல்லாவின் தண்டனையால் அழித்து முடித்தார்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி விரிவாக போட்டிருக்க. விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். அல்லாவின் ஆற்றல். கடலில் உப்பு மற்றும் நல்ல தண்ணீர். குர்ஆனில் அல்லாஹு தாலா இனிமையான மற்றும் உவர்ப்பான தண்ணீரை கொண்டுள்ள இரு கடல்களை பற்றி கூறுகிறான். அவற்றில் புயலும் வீசுகிறது, அலைகளும் அடித்து மோதுகின்றன, கப்பல்களும் கடலில் செல்கின்றன. இவ்வளவு இருந்தும் 2 வகையான தண்ணீரும் ஒன்று சேர்வதில்லை. இத்தனைக்கும் இவை இரண்டுக்கும் தடுப்பு எதுவும் இல்லை என்பது வியப்புக்குரிய விஷயமாகும். இவ்வாறு மதுரமான தண்ணீரும் உப்பு தண்ணீரும் கலந்திடாமல் பிரிந்திருப்பது அல்லாவின் ஆற்றல்தான் என்பது நெகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும். ஒரு ஃபரலை பற்றி. வாங்கிய பொருளை திருப்பிக் கொடுத்தல். திருப்பி தரும் நிபந்தனையுடன் வாங்கிய பொருளை கட்டாயம் திருப்பி தர வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுன்னத்தை பற்றி. பயணத்திலிருந்து திரும்பிய பின் தொழுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் பொழுதில் பயணத்திலிருந்து திரும்பி வந்தால் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காய் தொழுவார்கள் என காப் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு. ஒரு பாவத்தை பற்றி. தனது மரியாதைக்காக பிறரை நிற்க வைப்பது. தனக்கு மரியாதை செலுத்துவதற்காக பிறர் எழுந்து நிற்க வேண்டும் என நினைப்பார். தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியில இடம்பெற்றிருக்கு. உலகத்தை பற்றி. உலக நேசம் அழிவை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, சந்தோஷமாகுங்கள், நீங்கள் வேண்டியது கிடைக்கும். அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் ஏழையாகி போவீர்களோ என நான் அஞ்சவில்லை. எங்கே உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது உலக செல்வம் திறந்துவிடப்பட்டதை போன்று உங்களுக்கும் திறந்துவிடப்பட்டு அதனால் அவர்கள் கொண்ட செல்வ போதை உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலம் அவர்களை போன்று நீங்களும் அழிக்கப்பட்டு போவீர்களோ என நான் அஞ்சுகிறேன். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. மறுமையை பற்றி. சொர்க்கவாசிகளின் உயர்தர விரிப்பு. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், சொர்க்கவாசிகள் பசுமையான இரத்தின கம்பளங்களின் மீதும் அழகுமிக்க விரிப்புகள் மீதும் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை
நன்மையை அடையவே மாட்டார்கள். எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கிறான்.